ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம வந்து எக் பஃப் செய்ய போகிறோம். ஸோ நம்ம வந்து இதுக்காக நாங்கள் இன்ஸ்டாமார்ட்லேருந்து ஒரு பஃப் டோ ஷீட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஆல்வேஸ் வந்து எப்பவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கணும். யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி மட்டும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிப்போம். நம்மளுக்கு என்ன சைஸ் ப்ரிஃபர் பண்ணுறோமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து எக்கு, ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டு சாட்டே பண்ணி நம்ம பாயில்டு எக்ஸையும் போட்டு அதில் ஃப்ரை பண்ணி எக்ஸை வந்து ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பண்ண எக் மசாலாவை வச்சிடலாம். ஸோ வச்சதுக்கு அப்புறமா அதை வந்து 4 சைட்ஸ் கார்னர் எடுத்துட்டு வந்து சென்டரில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையோட தான் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது லைட்டாக வாட்டரோ இல்லை மில்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சைட்ஸ்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளில வராது. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மில்க் வாஷ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு ப்ரஷ்ஷில் வந்து லைட்டாக வந்து மில்கை டிப் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் அப்படியே இந்த மாதிரி கோட் பண்ணிடணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த ப்ரௌன் கலரில் கிடைக்கும் பேக் ஆனதுக்கப்புறமா. அது கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் வேணும்னா எக் வாஷ் கூட பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து மில்க் வாஷ் பண்ணுறோம். எக்கு நல்லா பீட் பண்ணிட்டு கூட நீங்கள் மேலே இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். ஸோ 200 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் நம்ம வந்து 20 to 30 minutes வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து ஒரு பார்மெசன் பேப்பர் போட்டு ட்ரே வந்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 3 நாள் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து சேர்த்து வச்சுருவோம். பேக் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மிச்சம் இருக்க பஃப் பேஸ்ட்ரீஸில் வந்து ஒரு இன்னும் 4 வந்தது. அதை போட்டுட்டு மிச்சம் இருந்த குட்டி குட்டியாக இருந்ததை வந்து கட் பண்ணி ஒரு ட்விஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து மில்க் வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அவனில் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து மார்ஃபி ரிச்சர்ஸில் வந்து ஒரு ஓவன் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் எப்படி நம்ம வந்து பஃப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம அவனில் வந்து இந்த மேக் பண்ணி வச்ச பஃப்ஸை வந்து நம்ம வச்சிடலாம். ஸோ இதில் வந்து கன்வெக்ஷன் மோடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வைக்கணும். அண்ட் இதில் வந்து நம்ம வந்து 200 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கலாம். 170, இங்கே வந்து 200. 20 minutes டைம் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 20 minutes கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம பப்ஸ் அங்கே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. பப்ஸ் எடுத்துடலாம். நம்ம வந்து டாங் யூஸ் பண்ணி இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். இப்போ நான் மேலே ஜஸ்ட் வந்து கொஞ்சம் பட்டர் வந்து வைப் பண்ணுறேன்.